பசுபதி தன்னோட பொண்ண கொடைக்கானல்லேருந்து கூட்டிட்டு வந்து இங்க சென்னை வீட்ல விடுறதுக்காக வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இங்க காவேரி வெளிய வீட்ட விட்டு வரவே 2 பேருக்கும் செமையான மோதல் ஏற்படுது. அத பார்த்துட்டு யமுனா அவங்க அம்மாட்ட போயி, "அக்காட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரும்மா" அப்படின்னு சொல்லவே, உடனே சாரதாவும் அருவாமனைய எடுத்துட்டு ஓடியார்றாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுட்ட ஏதாவது வச்சுட்ட அவ்வளவுதான் பார்த்துக்க. எனக்கு பசங்க எதுவும் இல்லைன்னு உனக்கு ரொம்பவே தைரியமா போயிருச்சு. என்ன இவ ஒரு 4 சாரதா ஒரு 4 பொண்ண பெத்து போட்டுருக்கா. அதனால யாரும் கேள்வி கேட்பாடில்லேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? இப்படிதான் என் புருஷனையும் நீ சாகடிச்ச. அடுத்து என் 4 பொண்ணுங்களையும் நிம்மதி இல்லாம பட வைக்கலாம்னு நெனைக்கிறியா? இனிமே நான் தான்டா ஆம்பளைக்கு ஆம்பளையா நின்னுட்டு இந்த குடும்பத்த நான் இது பண்ண போறேன். நீ வந்து என் பொண்ணுக்கு ஏதாவது நீ பண்ணுன அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அருவாவ எடுத்து நீட்டிர்றாங்க. உடனே இந்த ராகினி பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க அப்பாவ தடுக்கிறதுக்காக இப்ப கைய பிடிக்கிறாங்க. உடனே இந்த சாரதா வந்து அருவாவ தூக்கி ராகினியோட கையிலேயே போட போயிர்றாங்க. இந்த ராகினி நம்ம காவேரிய வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்கும்போது, "கைக்க எடு ஃபர்ஸ்ட்டுன்னு" சொல்லிட்டு அருவாள தூக்கி ராகினியோட கையில வெட்ட போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, உடனே ராகினி அப்படியே பயத்துல நடுங்கி போய் கைய எடுத்துடுறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே ரொம்பவே பஞ்ச் டயலாக்லாம் பேசுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பசுபதிக்கு ரொம்பவே பயம் குடுத்துருச்சு. இவளுக்காக இத்தன பேர் கிளம்பி வர்றாங்களா? அது அப்படின்னு நினைக்கும்போது, உடனே சாரதா சொல்றாங்க, "இங்க பாரு என் பொண்ணுக்கு இதுவரை அவங்க அக்காலாம் பேசாம இருந்தா. இதுக்கப்புறம் அவளுக்குன்னு அவ அக்கா, மாமா எல்லாருமே இருக்காங்க. நீ வந்து உன் பொண்ண கட்டி குடுத்தது எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பொண்ணோட வாழ்க்கைய பணயமா வச்சு, என் பொண்ணோட வாழ்க்கைய நீ நிலக்குலைய வைக்கணும்னு நீ நெனச்சிருந்தீன்னா, அத இப்பயே மனசுலருந்து அகற்றிரு. அதே மாதிரி உன் பொண்ணுட்டயும் சொல்லு. இந்த மாதிரி என் பொண்ணுட்ட ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விஜய் அங்கருந்து வெளிய வர்றாரு. "என்ன சித்தப்பா வந்து நுழைஞ்சோனயே வந்து சண்டைய ஆரம்பிச்சுட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "நாங்க எங்க சண்டைய ஆரம்பிச்சோம்? உங்க அத்தை தான் இங்க பாரு ரவுடி மாதிரி அருவாமனையெல்லாம் தூக்கிட்டு வந்து நிக்குது இந்த பொம்பள" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே திட்டுறாரு. "மரியாதை சித்தப்பா மரியாதை. தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க பிரச்சனை பண்ணாம அவங்க தேவையில்லாம இப்படிலாம் கத்தக்கூடிய ஆளே இல்ல. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "எப்படி விஜய் மாமியார் வீட்டுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற நீ? இப்படி எல்லாரையும் மாதிரி சராசரி மனுஷன் தான்னு நீ நிரூபிச்சிட்டேல்ல. உன் பொண்டாட்டி முந்தானைய புடிச்சுட்டு நீ திரியிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "சித்தப்பா உங்க வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் பேச ஆரம்பிச்சேன் அவ்வளோதான். என்ன சித்தப்பா எல்லாத்தையும் சொல்லிறட்டுமா?" அப்படின்னு கேட்க, "என்ன சொல்லப் போற?" அப்படின்னு கேட்க, "என்ன சித்தப்பா அப்புறம் இந்த சொத்து" அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, உடனே இந்த சித்தப்பா வந்து பணிஞ்சிடுறாரு. "அப்பா விஜய் எதுக்கு தேவையில்லாம சொத்தையெல்லாம் பிரிக்கிறத பத்தி நீ பேசிட்டு இருக்க? இப்படி பிரிச்சின்னா வந்து நம்மளுக்குள்ள தான் ஒற்றுமை வந்து வீணா போயிரும். இவ்வளவு நாள் கட்டி காத்த இந்த வீடு உங்க தாத்தாவோட நிலைமைய நினைச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ உங்க சொத்துல இவருக்கு பங்கு இருக்கிற மாதிரி, "அதெல்லாம் சொத்த பிரிக்க வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழச்சி விடுறாரு. "அப்படி வாங்க வழிக்கு. இப்படி கரெக்டா பேசினா நான் எதுக்கு சித்தப்பா தேவையில்லாமலாம் பேசப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்ன உங்க பொண்ண வந்து விட்டுட்டீங்க. விட்டதோட பேசாம போ வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம காவேரி குடும்பத்தோட நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" "ஓ! நான் வேற மறந்துட்டேன் பாருங்க. நீங்க உங்க பொண்ண இங்க கட்டிக் குடுத்ததே வந்து காவேரி குடும்பத்தோட ஃபைட் பண்றதுக்கு தானே. அது ஃபர்ஸ்ட்டு மொத விஷயமா இப்ப வந்து அத பிள்ளையார் சொல்லியா முன்னாடி எடுத்து வச்சிருக்கீங்க. டெய்லி எப்படி நீங்களும் வந்துருவீங்களா? உங்க பொண்ணோட இங்க தான் தங்க போறீங்களா? உங்களுக்கும் சேர்த்து நாங்க தான் சாப்பாடு போடணுமா?" அப்படின்னு கேவலமா நல்லா விஜய் நாக்க பிடுங்குற மாரி கேட்குறாரு இந்த பசுபதிய. உடனே பசுபதி வந்து, "ஏன் தம்பி உங்க வீட்ல வந்து நான் இருந்து சாப்பிட போறேன்? நானே வந்து 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "தெரியும் தெரியும். உங்களோட பணக்கார மவுச பத்தி தான் நான் கொடைக்கானல்லயே பார்த்தனே. அதுவும் எங்க சித்தப்பாட்ட வளைச்சு வளைச்சு சொல்லியிருப்பீங்க போலயே. அவருக்கு சும்மா உங்க சொத்தையெல்லாம் வந்து கூட்டிட்டு போய் காமிச்சதுல அவருக்கு தூக்கமே வராது போலயே. இன்னும் 1 மாசத்துக்கு அவர் தூங்காம கிடப்பாரு போலயே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நல்லாவே கிண்டல் பண்றாரு இந்த அன்ப. உடனே பசுபதியும், "என்னோட சம்பந்தியும் எனக்கு நிகரான ஆள் தானே. அவரும் தான் நெறைய சொத்துலாம் வச்சிருக்காரு. என்ன அவ்வளவா அவர் காமிச்சுக்க மாட்றாரு" அப்படின்னு சொல்ல, உடனே விஜய், "இருந்தா தானே காமிப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே சொல்றாரு. "என்ன தம்பி சொன்னீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல இல்ல எங்க சித்தப்பா நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே தன்னடக்கமானவரு. அதனால தான் உங்ககிட்ட எதையுமே காட்டிக்கிறாம இருக்காரு. இன்னும் போக போக தெரியும் அவர்ட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, என்ன ஏதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கிண்டல் பண்றாங்க. உடனே அங்கேருந்து பாட்டி வர்றாங்க. "என்ன வீட்டு வெளிய ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைய கூட்டிட்டு வந்துருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பார்த்தா ராகினிய பார்த்துட்டு, "ஓ! இந்த குடும்பம் வந்திருக்கா. அதனால தான் இப்படி சண்டையா இருக்கா? என்னப்பா விஜய் ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? பார்க்குறவங்கலாம் என்ன நெனைப்பாங்க? ஏதாவது ஒரு சண்டை இப்படி டெய்லி ஏதாவது போட்டுட்டு இருப்பீங்களான்னு?" கேட்க, "அது எப்படி பாட்டி? உங்க மருமகன் இருக்கிற வரை சண்டைக்கு பஞ்சமே இல்ல. யாரையாவது வீட்ல இருந்து இவ்வளவு நாளா சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இப்ப வெளியில இருந்து 4, 5 பேர கூட்டிட்டு வந்துலாம் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. சித்தி வாங்க சித்தி வாங்க சித்தின்னு" சொல்லிட்டு விஜய் வந்து சித்திய கூப்பிடுறாங்க. "சித்தி உங்க வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க சித்தி. இனிமே
இனிமேல் வந்து டெய்லி நம்ம வீட்டில் சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன ராதா குடும்பத்தோடு சேர்ந்து எங்கனே கேவலப்படுத்துறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சொல்றாரு, "உங்கள கேவலப்படுத்த நாங்க யார் சித்தப்பா? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. அதுக்கு மேல இப்ப வேற உங்க சம்மந்திய வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்கள நாங்க கிண்டல் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஏதாவது எங்கள பண்ணிப்புட்டாருன்னா அவ்வளவுதான். காவேரி கொஞ்சம் பார்த்தே இருந்துக்க சரியா? இந்த ஃபேமிலி கிட்டலாம் வாய குடுத்துறாத. இவங்க பெரிய ரவுடி ஃபேமிலி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நக்கலாவே பேசிட்டு இருக்காரு. "தம்பி உங்களுக்கு நக்கல் ரொம்ப அதிகமாயிருச்சு. பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல, சரி சரி பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்ல உடனே ராகினிய ஆராத்திலாம் எடுக்க சொல்றாங்க. ராதாட்ட சொல்லி ஆராத்திலாம் எடுக்க சொல்லவும், ராகினிக்கு ஆராத்திலாம் எடுத்து உள்ளக்க போறாங்க இந்த அம்மா. உள்ளக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, தடுக்கி விட்டு லைட்டா ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துடுறாங்க. அத பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிப்பா சிரிக்கிறாரு. என்ன வர்றம்போதே இப்படி விழுந்து எந்திரிச்சு வந்தா, இன்னும் விழுக வேண்டியது நெறையா இருக்கு. வந்தோனே இப்படி விழுகுறதா? அதுக்கு தான் மனசுல வந்து நல்லெண்ணம்னு ஏதாவது இருந்தா தானே, இவ்வளவு நாள் நம்ம வீட்ல இருந்திருக்கோம். யாராவது இப்படி கீழ விழுந்திருக்கோமா காவேரி? இல்ல நீ தான் இந்த வீட்டுக்கு வரும்போது இப்படி விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கியா? அதான் மனசுல நல்லது நெனச்சா எப்போதும் நல்லது தான் நடக்கும் காவேரி. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத இதுகளெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, "ஏய் என்ன இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கன்னு" அன்பு சொல்ல, என்ன சித்தப்பா சவுண்ட்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு" அப்படின்னு விஜய் சொல்ல, ஒரே மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, "எனக்கு இந்த வீட்ல நிம்மதியே இல்ல. முதல்ல இவங்களெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு, நீ போய் வேலைய பாரும்மான்னு" சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. உடனே பசுபதியும் ரொம்ப ஃபீலிங்ஸோட மகளும் அவளும் கட்டி பிடிச்சு அழுது உருண்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேன். நீ எதுனாலும் என்ன கூப்பிடுமா. காவேரிய பழி வாங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அன்பு பார்த்தீங்களா என் சம்மந்தி எவ்வளோ நல்லவரா இருக்காருன்னு. அவரு அவரோட பொண்ணுக்கு புத்திமதி சொல்லத்தான் செய்றாரு. அவரு வந்து மத்த அப்பா மாரிலாம் கிடையாது. பழி வாங்குறங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. பாருங்க எப்படி புத்திமதி சொல்றாருன்னு சொல்ல, அவர் வெளிய புத்திமதி தான் சொல்றாரு. உள்ளக்க என்னென்ன பிளான் போட்டு வர்றாங்களோ யாருக்கு தெரியும்னு விஜய் சொல்றாங்க. உடனே இவர் சொல்றாரு, "உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அப்பாவுக்கு ஃபோன் அடிம்மா. அப்பா உடனே வந்து நிப்பேன் சரியா? அழுவக்கூடாது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள உள்ளக்க விட்டுட்டு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போனதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, "நான் இந்த மாதிரி போய் பூஜை பண்ணலான்னு இருக்கேன். என்னால முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்றாங்கன்னா, பூஜை ரூம்குள்ள போறாங்க. அப்போ உள்ள போகும்போது காவேரி சொல்றாங்க, "பாட்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். உன்னால தான் இவ்வளவு பிரச்சனையுமே காவேரி" அப்படின்னு சொல்ல, காவேரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. "என்ன பாட்டி நான் என்ன பண்ணேன்னு?" கேட்க, இந்த மாதிரி விஜய் கல்யாணம் பண்ணாம இருந்தப்ப எங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருந்துச்சு. விஜய்க்கு கல்யாணம் ஆகலைன்னு. இப்போ உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை பாரு அப்படின்னு சொல்ல, ராகினி நல்லாவே சிரிக்கிறாங்க. குளு குளுன்னு இருக்கு அவங்களுக்கு. "என்ன பாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு?" சொன்னதுக்கு, "இந்த மாதிரி இந்த பசுபதிலாம் யார் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உன்னைய இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால, உனக்கு பிடிக்காதவங்கலாம் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணி வச்சுட்டு, இப்போ பாரு இவங்களோட மல்லு போடுறதே எங்களுக்கு வேலையா இருக்கு. இனி முதல்லலாம் டெய்லி இப்படிலாம் சண்டையே எங்க வீட்ல வராது. இப்ப டெய்லி ஒரு பிரச்சனை. திடீர்னு உன்னைய காணோம். நீ போய் கொடைக்கானல்ல இருந்துக்கிட்ட. இந்த பக்கம் அஜய் அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் வந்து நிக்கிறான். இப்ப என்னன்னா, பொண்ண விடுறேங்கிற சாக்குல இந்த பசுபதி வந்து அவர் ஒரு பக்கம் கத்திட்டு போறாரு. என்னதான் இது நடக்குது இந்த வீட்ல? என்னைய கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. பிரச்சனையே உன்னால தான். இதுல நீ வேற எனக்கு பூஜை பண்றதுக்கு வர்றியான்னு கேட்டுட்டு இவர் போக, உடனே தாத்தா சொல்றாங்க, "கல்யாணி உனக்கு புத்தி கித்தி எதுவும் குழம்பி போச்சா? இதுக்கு காவேரி என்ன பண்ணுவா? காவேரி இந்த மாதிரி வந்ததுலேருந்து எதுவும் சண்டை வந்துச்சா நம்ம வீட்டுக்குள்ள காவேரினால? இப்ப வந்து இந்த ராகினி வர வந்தோனே சண்டை வந்திருக்கு. அதுக்கு அவ என்ன பண்ணுவா? என்னதான் இருந்தாலும் இவனால தானங்க ராகினி இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இல்லைன்னா இவ எதுக்கு அஜய லவ் பண்றேங்கிற ஒரு சாக்கு சொல்லிட்டுலாம் வர்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அஜய், "பாட்டி ராகினி நீங்க எதுவும் தப்பு சொல்லாதீங்க. உண்மையாவே நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்க ஒண்ணும் காவேரி அண்ணிய வந்து இப்படி அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு" சொல்ல, உடனே ராகினி அஜயோட கால மிதிக்கிறாங்க. மிதிக்கிறத நம்ம விஜய் பார்த்துடுறாரு. "என்ன ராகினி அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே "இல்ல இல்ல என்ன காவேரி அண்ணின்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, உடனே விஜய் அத கவனிச்சிடுறாரு. "நீ யாரையும் அண்ணின்னு சொல்லலாம் தேவையில்ல சரியா? நீ உன் பொண்டாட்டியோடயே இருந்துக்க. காவேரிய வந்து அப்படிலாம் நீ மரியாதை சொல்லிலாம் கூப்பிட வேணாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே பாட்டி பார்த்தீங்களா, இதுல ஒரு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. "இனிமே இவங்கள வச்சு என்னன்னு தான் நான் இது பண்ண போறேனோ, தள்ளு அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய ரொம்பவே ரூடா பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. காவேரி அப்படியே அழுகுற மாரி போயிடுறாங்க. காவேரிய போய் கைய போய் பிடிக்கிறாரு விஜய். "ஒண்ணும் நீ ஃபீல் பண்ணாத. அது பாட்டி வந்து புரிஞ்சுக்கிருவாங்க உன்னைய" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலங்க. பாட்டி எவ்வளவு மனசு நொந்து போயிருந்தா, இப்போ பூஜை பண்ண போறேன்னு உள்ள போறாங்க. பாவம்ல அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களே நினைச்சிட்டு இருக்க? உன்னைய பாட்டி திட்டிட்டு போறாங்க. நீ அவங்கள பாவம்ன்னு சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, விடுங்கங்க எங்க பாட்டி என்னைய திட்டியிருந்தா நான் என்ன பண்ண போறேன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சேர்ல உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க.
பாட்டி பூஜை பண்ணுறதுக்கு நேராகவே தான் சேர் கிடக்கு. அதில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராகினி இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாளோ. பாட்டி வந்த நாளே நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா அவளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து விளக்கு போட்டுட்ருக்காங்க. விளக்கு போட்டு நல்லா ஆழ்ந்த இதில் அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு ஒரு அமைதியை தாங்க. பணம் காசுலாம் எங்களுக்கு குறையவே இல்லை. ஆனால் இந்த குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னும் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை கடவுளே. கொஞ்சமாவது நீங்கள் கண் திறந்து பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று அப்படியே அந்த ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்திட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து விளக்குல உள்ள தீ வந்து பாட்டியோட சாரியில் பிடிச்சிருது. பிடிச்சி அப்படியே எரிஞ்சு போயிட்டே இருக்குது. இந்த பாட்டி கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே கற்பூரம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னமோ கருவுற மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் இருந்த காவேரி எட்டி பார்க்குறாங்க. பாட்டிக்கு பின்னாடி சேலையில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி பாட்டி அப்படியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் தன்னோட கையாலேயே அந்த தீயை போட்டு அப்படியே அவசரத்தில் எந்த இதுவுமே அவங்க கைக்கு கிடைக்கல. சாக்கோ இல்லை எந்த துணியும் கிடைக்காம இருக்கோம். அவங்க கையாலேயே போட்டு அதை அணைச்சி அப்படியே இது பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடியாடுறாங்க. விஜய், ராகினி, தாத்தா எல்லாரும் ஓடியாடுறாங்க. என்னம்மாச்சு என்னம்மாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, என்னம்மா கல்யாணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கல்யாணி பாட்டி அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இல்லை தீ பட்டுருச்சுங்க என்னோடய சேலையில், நான் தான் கவனம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல, அது எப்படி கவனம் இல்லாமல் படும்? இங்கே காவேரி தானே அங்கன்கிட்ட இருந்தா, அப்போ இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, அம்மா நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, ஆரம்பிக்காதம்மா, ராகினி உன்னால தான்மா எவ்வளவும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி என்னைய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீ இப்படி பிரச்சனை பண்ணவும் தான் நான் வந்து என்றைக்குமே இந்த டைமில் பூஜை ரூம்குள்ளே போக மாட்டேன். போய் உட்காந்துருந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ளே ஓடவும் பின்னாடி தீப்பிடிக்கிறது கூட நான் கவனிக்கல. இது தானாக ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துச்சு. அதுக்குள்ளே அவள் காவேரி மேலே திரும்ப பழி போடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி விடுங்க பாட்டி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்ல, காவேரி என்னை மன்னிச்சுக்க காவேரி, நான் உன்னை இப்படி திட்டிட்டு தான் நான் உள்ளக்கே போனேன். ஒருவேளை உன் மேலே தப்பே இல்லை. உன்னை திட்டுனதுனால தான் கடவுள் எனக்கா பார்த்து இந்த தண்டனையை கொடுத்துட்டாரு போல. நீ ஒரு நல்ல பொண்ணை திட்டிட்டு என்கிட்ட வந்து சாமி கும்பிட்றதுக்கா உட்கார்றியா அப்படின்னு அவரே என்னைய செருப்பால் அடித்து கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் கேட்குறாங்க, அதெல்லாம் விடுங்க பாட்டி, அதை அவளை பெருசாகவே எடுத்துக்கிறல. அவள் அப்போதுலேயே சொல்லிட்டா, எங்கள் பாட்டி என்னை திட்டினா நான் பெருசாக எடுத்துக்கிறவன் நான். முதல்ல உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா வந்து என்ன கல்யாணி ஒழுங்காகவே நீ கவனிக்கிறது இல்லையா, கவனத்தை எங்கே வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து, ஆனால் நீ கையை வச்சு தானே அந்த தீயை இது பண்ண, உன் கையை காட்டுன்னு சொல்லிட்டு கையை காட்ட சொல்கிறாங்க. பார்த்தா கை ஃபுல்லாக நெருப்பு பட்டு வெந்து போயிருக்கு. உடனே பாட்டிக்கு அழுகையே வந்துடுது. காவேரி கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. காவேரி என்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, யாரையாவது சத்தம் போட்டிருக்கலாம்ல, சத்தம் போடுறதுக்கெலாம் நேரம் இல்லைங்க, இப்போ என்ன ஆகுறது, பாட்டியோட உடம்புல நெருப்பு பட்டுருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல, இப்போ உன் கையில் நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, அது கையில் தானே, கையில் ஈஸியாக ஆறிடும், அதுவே அவங்க முந்தான வழியாக பிடிச்சி மேலில் பட்டிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி வந்து காவேரியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நீ என் உயிரையே காப்பாற்றிருக்க காவேரி, நான் உன்னை என்னதான் இருந்தாலும் திட்டிட்டு போனாலும் நீ என்னைய வந்து என் உயிரையே காப்பாற்றிட்ட. இந்த பாட்டி தானே இப்போ திட்டிட்டு போச்சு, நல்லா பிடிச்சி எரியட்டும் அப்படின்னு நீ நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, என் பாட்டிக்கு இப்படி ஆயிருந்தா நான் துடிச்சு போக மாட்டேனா, என் பாட்டி வேற நீங்கள் வேறயா சொல்லுங்கள், அப்படிலாம் நான் நினைக்கல, இந்த காயம் சீக்கிரமே ஆறிடும், அது கையில் தானே பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, விஜய் ஓடி போய் என்னென்னத்தையும் எடுத்துகிட்டு வந்து கையிலலாம் போட்டு தேய்ச்சி விட்றாரு. ஏன் காவேரி இப்படி பண்ண, ஒரு சவுண்டு எண்ணெயை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அந்த வெளியில் அந்த பாரு வாசலில் போட்டிருக்கிற அந்த துணினா கிடக்கு, இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ அணைச்சிருக்கலாமே, அதுக்கெலாம் டைம் இல்லைங்க, விறுவிறுன்னு தீ வந்து மேலே போய்கிட்டு இருந்துச்சு, நான் எப்படி அதை பார்த்துட்ருக்க முடியும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி அப்படியே கன்னத்தில் வச்சு கட்டி பிடிக்கிறாரு. உடனே தாத்தாவுமே அப்படியே பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணா இப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. காவேரி உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதும்மா, முதல்ல வா டாக்டர்கிட்ட போகலான்னு எல்லாரும் காவேரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கையில் ஆயின்மெண்ட்லாம் போட்டு எல்லாமே பண்ணி விட்றாங்க. இது சின்ன காயம் தான் ஆறிரும் அப்படின்னு சொல்லவே, நான் தான் சொன்னேன்ல நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிருவேன்னு சொல்ல, நீ இப்படியே விளையாட்டுத்தனமா இருக்காத காவேரின்னு விஜய் ரொம்பவே கண்டிப்பாக செல்லமாக திட்டுறாரு. பாட்டிக்கு வந்து காவேரி மேலே உள்ள மதிப்பு இன்னுமே ஒரு படி கூடிருது. என்னதான் பாட்டி வந்து காவேரியை திட்டினாலும் அடுத்த செகண்டே காவேரியை வந்து அணைச்சி வச்சுக்கிடுறாங்க. காவேரியை வந்து இனிமேல் யாருமே எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு மொத்த குடும்பமும் காவேரி பக்கம் நிற்கிது. ராகினியை நினச்சாலும் இனிமேல் காவேரியை ஒன்றுமே செய்ய முடியாது. ராகினி இனிமேல் என்னென்ன பிளான்லாம் போட்டு எல்லாரையும் அவங்க பக்கம் இழுக்கிறாங்கன்னு நம்மளை பொறுத்திருந்து தான் பார்ப்போமே.